வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சின்ன சின்ன பொடி கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு கார குழம்பு பண்ண போறோம். இதுக்கான மசாலா எல்லாமே நல்லா வதக்கி அரைச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க ஒரு நாள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலேயே இருந்தா கூட சூப்பரா இருக்கும். சுட சுட சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாருங்க, பொடி பொடியாக இல்லை பிஞ்சான கத்திரிக்காயாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட், இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கணும். தேவையான சாமான் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் காம்பு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லேசா நுனி மட்டும் இப்படி கட் பண்ணிட்டு இந்த பேக் சைட்ல வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி நம்ம ஸ்லிட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம மசாலா, அந்த புளிப்பு, காரம் எல்லாமே வந்து இந்த கத்திரிக்காய் அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா சாஃப்டாகவும் வேகும். அதே நேரம் நமக்கு இதுல பூச்சிலாம் இல்லாம இருக்கா எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கவும் செய்யலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. நம்ம ஃபாஸ்டா கட் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தண்ணியில போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் செய்யறோம்னு தண்ணியில போட்டுக்கணும். வாங்க இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணும்போதே கடாயில எண்ணெய் வச்சுட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இதுல இந்த கத்திரிக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் தீயாம நல்லா சாஃப்டா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே இதை வதக்கிக்கணும். கத்திரிக்காய் சைஸ் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். பாருங்க, இப்பயே நல்லா வதங்க ஆரம்பிச்சாச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஷார்ப்பா ஏதாவது நைஃப் அந்த மாதிரி வச்சு லேஸ் அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா கத்தி இறங்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் வேற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கத்திரிக்காயை வேற பவுல்ல எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயிலேயே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் ஆல்ரெடி சூடாக தான் இருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம், பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு காரத்தன்மை இருக்கும், பெரிய வெங்காயத்துக்கு ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட்டா இருக்கும். ரெண்டு சேர்த்து நம்ம போடும்போது இந்த குழம்புல டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கிரேவி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடலாம். குழம்பு பேரே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நமக்கு தேவைப்படும். இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 2-3 நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த தக்காளி நல்ல எண்ணெயிலேயே சாஃப்டா வதங்கணும். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். இப்படி வதக்கறதுனால இந்த பொடியில உள்ள பச்சை வாசனை போயிடும். பாருங்க, நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம அரைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், மிளகா வத்தல், கடுகு எல்லாமே நல்லா பொரியட்டும். பாருங்க, கடுகு வெடிச்சாச்சு, வெந்தயம், மிளகா எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. ஒரு 15 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக ஒரு கோல்டன் கலர் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. இது இப்போ இந்த தாளிப்பில் நம்ம சேர்த்துடணும். இந்த மசாலாவை எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும்.
ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இருந்தாலும் எண்ணெயில வதங்கும் போது இந்த குழம்போட டேஸ்டே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்க நல்லா எண்ணெய் கசிஞ்சு வருது பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ணணும். மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து கரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ, அதாவது குழம்பு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த கிரேவியில் இருக்கிற இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு கத்திரிக்காய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகணும். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னா, மேலே பாருங்க நம்ம அதில் ஆல்ரெடி ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் மிதந்து வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை மேலே ஃபுல்லாக தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சர்விங்க்கு ரெடி. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக சாதம் இருக்குது, இந்த கடாயிலேயே எடுத்துப்போம். கொஞ்சம் குழம்பு இதில் மிச்சம் இருக்குது பாருங்கள். எப்பயுமே இந்த குழம்புக்கெல்லாம் வந்து நெய்யோட நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். கத்திரிக்காயோட சேர்த்து கொஞ்சம் குழம்பு எடுத்துப்போம். குழம்பு கொஞ்சம் இருந்தால் போதும், இல்லை நிறைய சாதம் நம்ம பிசைஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா சாதம் சூடாக இருக்குது. இந்த குழம்பு வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இருக்கு. கத்திரிக்காயும் சேர்த்து பசஞ்சிடலாம். பாருங்க கத்திரிக்காய் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் இருந்து சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாதம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமைங்க. அப்படியே நல்லெண்ணெய் வாசனையோட இந்த மசாலா ஃப்ளேவர், இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அட்டகாசமா இருக்கு. நம்ம அந்த மசாலாலாம் வதக்கி அரைச்சிட்டு திரும்பி வதக்கணும் பாருங்க. அந்த மாதிரி பண்ணதுனால அதோட ஃப்ளேவர் வந்து அப்படி நல்லா என்ஹான்ஸ் ஆயிருக்கு. கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து வெளியில வரைக்குமே அந்த ஃப்ளேவர் இருந்தது. அவ்வளோ நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க வச்சா கூட இந்த கத்திரிக்காய் பாருங்க அதோட ஷேப் மாறாம குழஞ்சி போகாம அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு. அதே நேரம் கத்திரிக்காயும் இந்த மசாலா ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவையில்லை. அந்த கத்திரிக்காயை தொட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் சுட்டுக்கலாம், இல்லை பொரிச்சிக்கலாம். அவ்வளவே போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம கடைசியில் சேர்த்த அந்த வெல்லம் வந்து எல்லா டேஸ்ட்டையும் சூப்பராக பேலன்ஸ் பண்ணிடுச்சு. இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இந்த குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலேயே வச்சா கூட 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாம சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.